பாண்டுரங்க விட்டலா 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 ஹரி ஓம் விட்டலா பண்டரிபுர பாண்டுரங்க. இறைவனை அடைய பல வழிகள். அதுல ஒண்ணு பக்தி யோகம். பக்தி யோகங்கிறது இறைவன் கிட்ட பூரண சரணாகதி அடையறத குறிக்கும். அந்த நிலையில இறைவன் மேல துளி சந்தேகமும் இல்லாம சிந்தனை, சொல், செயல் எல்லாம் அவரை குறிச்சே இருக்கும். இறைவனோ அப்பேற்பட்ட பக்தர்களை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார். அவங்கள காப்பாத்த தானே நேர்ல ஓடி வருவார். ராமாவதாரத்தப்போ கைகேயி மனச கலைச்ச கூனி கிருஷ்ணாவதாரத்துல மதுரால கம்சனுக்கு சந்தனம் பூசி விடுற கூனியா பிறந்தாங்க. ஊரெல்லாம் அவங்கள கூனின்னு கூப்பிட அங்க வந்த கிருஷ்ணர் அவங்கள சுந்தரின்னு கூப்பிட்டார். அதை கேட்டு சந்தோஷத்துல கிருஷ்ணரோட கை, கால், முகம் எல்லாம் சந்தனம் பூசி விட்டாங்க. அதனால உடம்பும் மனசும் குளிர்ந்து போன கிருஷ்ணர் அவங்க கால் கட்ட விரல தன் காலால அழுத்தி மிதிச்சு அவங்க மோவாயை தொட்டு நிமிர்த்தினார். அவங்க கூன் முதுகு போய் கிருஷ்ணர் சுந்தரின்னு கூப்பிட்ட மாதிரியே அழகான இளம் பெண் வடிவத்தை எடுத்தாங்க. அவங்க தான் அடுத்த ஜென்மத்துல ஜனாபாயா பிறப்பெடுத்தாங்க. மகாராஷ்டிரால கோதாவரி நதிக்கரையில கங்கா கேத்துங்கிற கிராமத்துல பிறந்தாங்க ஜனாபாய். சின்ன வயசுலயே இவங்க அம்மா காலமாயிட்டாங்க. இவங்க அப்பா இவங்களை கூட்டிட்டு பாண்டுரங்க விட்டலரை தரிசிக்கிறதுக்காக பண்டரிபுரம் வந்தாங்க. அங்க இவங்க அப்பாவும் காலமாயிட்டாங்க. இயற்கையிலேயே இறைபக்தி நிறைஞ்ச ஜனாபாய் அங்கேயே தங்கினாங்க. அந்த சின்ன வயசுலயே பாண்டுரங்கன் மேல அபங்கங்கள்னு சொல்லப்படுற பக்தி பாடல்களை பாடினாங்க. அங்க வந்த நாமதேவர் ஜனாபாய் கிட்ட பேசினார். சின்ன வயசுலயே அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஜனாபாய தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். பாண்டுரங்கன் மேல பக்தி பாடல்கள் பாடி பகவத் சேவை செய்கிற மாதிரியே நாமதேவர் வீட்டுல எல்லா வேலைகளையும் செஞ்சு நாமதேவருக்கு பாகவத சேவையும் செஞ்சாங்க ஜனாபாய். ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான காத்தோட மழை பெஞ்சுது. நாமதேவரோட வீட்டு சுவர் கீழே விழுந்தது. அதை சரி செய்ய பாண்டுரங்கனே நேர வந்தார். மண்ணை பிசைஞ்சு சுவர் எழுப்பினார். பாண்டுரங்கனை பார்த்த நாமதேவரும் ஜனாபாயும் அவர் திருவடியில விழுந்து கும்பிட்டாங்க. சேரா போயிருந்த இறைவனோட பட்டு பீதாம்பரத்தை துவைச்சு காய வச்சாங்க ஜனாபாய். ஜனாபாயோட கந்தல் துணியை உடுத்திக்கிட்டார் இறைவன். கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொன்னார். பழைய துணிகளையும் சாக்கு பைகளையும் வச்சு படுக்கைய தயார் செஞ்சாங்க ஜனாபாய். வைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல படுத்துறங்கிற இறைவன் இங்க அதை விட சுகமா தூங்கி எழுந்தார். ஜனாபாய் உணவு தயாரிச்சு பரிமாற நாமதேவர் ஊட்ட அதை சாப்பிட்டார் இறைவன். அதை பார்த்த ஜனாபாய் தனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டுரங்கன் ஜனாபாய் சாப்பிட்டு இருந்தப்போ அவங்க கிட்ட போய் தனக்கு ஊட்டி விட சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டார். உண்மையான பக்திக்கு கட்டுப்படுற இறைவன் ஜனாபாய் மடியிலேயே தலை வச்சு படுத்தார். ஜனாபாய் இறைவனோட தசாவதார லீலைகளை பாடலா பாடினாங்க. அதை அவர் ரசிச்சு சந்தோஷமா கேட்டார். ஜனாபாய் உரல்ல மாவு அரைக்கிறப்போ தானியங்களை தன் கையால தள்ளி விட்டு அவங்களுக்கு உதவி செய்வார். ஜனாபாய்க்கு வீட்டு வேலைகள் அதிகமா இருந்தப்போ ஒரு மூதாட்டி வடிவத்துல வந்து சந்திரபாகா நதிக்கரைக்கு துணிகளை கொண்டு போய் சுத்தமா துவைச்சு காய போட்டார். ஜனாபாய் கூட்டி குப்பைகளை குமிச்சப்போ அதை ஒரு கூடையில வாரி அள்ளுவார். ஜனாபாய் எந்த வேலை செஞ்சாலும் விட்டலனோட நாமத்தை ஜெபிச்சபடி செய்யறது வழக்கம். அவங்க தட்டி காய வச்ச வரட்டிகளில் கூட விட்டலனோட நாம ஜபம் ஒலிக்கும். ஒரு சமயம் அவங்க பாண்டுரங்க அர்ப்பணம்னு அவங்க வீட்டு சுவத்துல தட்டி காய வச்ச வரட்டிகள் கோயில்ல இருக்க பாண்டுரங்கனோட விக்கிரகத்துல போய் பட்டது. அதை பார்த்து கோவப்பட்ட அர்ச்சகர் அது ஜனாபாய் அவங்க வீட்டுல பக்தியோட செஞ்ச செயலின் விளைவுன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஜனாபாய் பக்திய ஊரறிய செய்யற தருணம் வந்தது. பாண்டுரங்கனோட பட்டு பீதாம்பரம் ஜனாபாய் வீட்டு கொடியில காஞ்சிட்டு இருந்தப்போ அவங்க கந்தல் புடவையை உடுத்திட்டு மறைஞ்சு போனார். சாயந்தரமா கோயில் கதவை திறந்த அர்ச்சகர் பாண்டுரங்கர் சிலையை பார்த்து அதிர்ச்சியானார். காசிப்பட்டும் ஆபரணங்களும் காணாம போயிருந்தது. ஒரு கந்தல் துணி சிலையில சுத்தப்பட்டிருந்தது. கோயிலுக்கு தினமும் வர ஜனாபாயோட துணி அதுன்னு அர்ச்சகர் தெரிஞ்சுக்கிட்டார். அங்க இருக்கவங்கள கூட்டிட்டு நாமதேவர் வீட்டுக்கு வந்தார். பட்டு பீதாம்பரம் கொடியில காஞ்சிட்டு இருந்தது.
பாண்டுரங்கனோட ஆடைகளையும் ஆபரணங்களையும் ஜனாபாய் தான் திருடினாங்கன்னு முடிவுக்கு வந்தாங்க. அரசர்கிட்ட புகார் செஞ்சாங்க. ஜனாபாயை கழுவேத்த தீர்ப்பு சொன்னார் அரசர். ஜனாபாயை கழுமர மைதானத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஜனாபாய் கழுமரத்தை பார்த்து கை கூப்பி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டலான்னு பாடினாங்க. கழுமரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. பாண்டுரங்கன் ஓடி வந்து ஜனாபாயை தழுவிக்கிட்டார். அவங்க பக்திய ஊரறிய செய்யத்தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னார். ஜனாபாய் இறைவனோட திருவடியில விழுந்து கும்பிட்டாங்க. அவங்க புகழும் அவங்க பாடல்களும் நாடு முழுசும் பரவுச்சு. பாண்டுரங்கனே அவங்க பாடல்களையும் எழுதி தொகுத்தார். அவங்க பாடல்களும் நாமதேவர் பாடல்களும் தான் இன்னைக்கும் பண்டரிபுரத்துல பக்தர்களால பாடப்பட்டு வருது.